Good morning, children. இன்னைக்கு நம்ம ஜென்ரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்போம். பொது பயன்பாட்டு பணிகள். In addition to primary, secondary and agency functions, commercial banks offer some services for the general welfare of the customers. அதாவது முதன்மை நிலை, இரண்டாம் நிலை மற்றும் முகமை செயல்பாடுகளை தவிர வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களின் பொது நலனுக்காக சில சேவைகளை வழங்குகின்றன. அதுதான் பொது ஜென்ரல் யூட்டிலிட்டி சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். பொது பயன்பாட்டு சேவைகள் அப்படின்னு சொல்றோம். அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் செக். அது கேட்பு வரைவோலை மற்றும் வங்கியாளர்களின் காசோலைகளை வெளியிடல். டிமாண்ட் டிராஃப்ட்ஸ் அண்ட் பேங்கர்ஸ் செக்ஸ் ஆர் இஷ்யூட் டு பப்ளிக் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆஸ் வெல். கேட்பு வரைவோலைகள் மற்றும் வங்கியர் காசோலைகள் பொதுமக்கள் மற்றும் வாடிக்கையாளர்களின் நலனுக்காக வழங்கப்படுகிறது. இது வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சென்டிங் மணி தே கேன் அட்டாச் தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் பேமெண்ட் ஆஃப் எஜுகேஷனல் ஃபீஸ் எக்ஸெட்ரா. இப்போ வழக்கமாக பணம் வந்து நம்ம அனுப்பி விடணும். இப்போ ஃபீஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் இருக்கும். அப்போ அந்த கல்வி கட்டணத்தை வந்து நம்ம அவ்வளோ அமௌண்ட் அவங்க அனுப்புறது அப்படிங்கிறது ரிஸ்க்கு. ஸோ பணத்தை அனுப்புவதற்கு பதிலாக கல்வி கட்டணம் போன்றவற்றை செலுத்துவதற்கு இந்த வரைவோலைகளை இணைத்து அனுப்பலாம். அதாவது இந்த டிடி நீ பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்லாம் கட்ட சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா டிடியாக எடுத்து தான் அனுப்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது எஜுகேஷன் இதுக்கெல்லாம் கட்டுறப்ப நம்மளுக்கு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இந்த டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா டிடி அப்படின்னு சொல்கிறோம்ல நம்ம டிடி அடுத்தது செக் இதெல்லாம் வந்து ரிஸ்க் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம பே பண்ண முடியும். தென் அக்செப்டிங் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ். வாடிக்கையாளரின் சார்பாக மாற்றுச்சீட்டுகளின் பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுதல். பேங்க்ஸ் அக்செப்ட் பில்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் மேக் பேமெண்ட்ஸ் டு த ஃபாரின் எக்ஸ்போர்ட்டர். மாதிரி வாடிக்கையாளர்களின் சார்பாக மாற்றுச்சீட்டுகளை ஏற்றுக்கொண்டு வங்கிகள் அயல்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு பணம் செலுத்துகின்றன. ஆஃப்டர்வர்ட்ஸ் த பேங்க்ஸ் கலெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர். கஸ்டமருக்கு பதிலாக இவங்க பேங்க்ல இருந்து பணம் கொடுத்துட்டு கஸ்டமர் கிட்ட இருந்து அப்புறம் கலெக்ட் பண்ணிக்கிறது. Then safety lockers, பாதுகாப்பு பெட்டகங்கள். Valuable documents, jewels, etc. can be kept safely in a wallet provided by bank for a rent. இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறது பாதுகாப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மதிப்புமிக்க ஆவணங்கள், நகைகள் முதலியன குறிப்பிட்ட வாடகைக்கு வங்கி பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு பெட்டகத்தில் பாதுகாப்பாக வைக்க வசதி இருக்குது. பேங்க்கில் போய் எங்களுக்கு ஒரு லாக்கர் வேணும் அப்படின்னா அவங்க டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருப்பாங்க லாக்கர்ஸ். அப்போ நம்மளுக்கு கம்மியாக நகை இருக்குது, சின்னதாக ஒரு லாக்கர் போதும் அப்படின்னா அதுக்கு தனியாக ரெண்ட் வாடகை. ஏன்னா அவங்க சேஃப்டி இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு வந்து ஒரு மினிமம் அமௌண்ட், அதுக்கு ஒன்று குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு அந்த லாக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தீஸ் வேர்லெஸ் ரூம் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ரூம். அதுக்கு வந்து என்ன பேர், அந்த மாதிரி பாதுகாப்பு பெட்டகங்கள்லாம் வச்சுருக்காங்கல்ல அதுக்கு என்ன பேருனா வலுவான அறை அப்படின்னு சொல்லுவாங்க. பாதுகாப்பு பெட்டக அறை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராங் ரூம். திஸ் வேர்லெஸ் ரூம் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் ரூம், வலுவான அறை. தென் லெட்டர்ஸ் ஆஃப் கிரெடிட், கடன் உறுதி கடிதங்கள். This document is given by bank on behalf of importing customers to the exporter, guaranteeing payment for the imported goods. It is a very important document in international trade. அதே மாதிரி கடன் உறுதி கடிதம் அப்படின்னு பார்க்குறப்ப இறக்குமதி செய்யக்கூடிய வாடிக்கையாளர் சார்பில் வங்கிகள் ஏற்றுமதியாளருக்கு இறக்குமதி செய்யும் பொருளுக்கு பணம் செலுத்த உத்தரவாதம் அளிக்கும் ஒரு ஆவணம். இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க பயப்படுவாங்களே இவங்க பணம் கொடுப்பாங்களா என்ன அப்படின்னு. அதுக்கு என்ன டாக்குமெண்ட் நம்ம அவங்களுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னா பேங்க்ல இருந்து இந்த லெட்டர் ஆஃப் கிரெடிட், கடன் உறுதி கடிதம் வாங்கி கொடுக்கணும். பேங்க் வந்து சொல்லணும் இங்கே நீங்கள் இம்போர்ட் பண்ணினீங்கன்னா இவங்களால அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தர முடியும் அப்படின்னு ஒரு பேங்க்கோட உத்தரவாதம் இருக்கணும். அதுதான் லெட்டர் ஆஃப் கிரெடிட். இது பேங்க் வந்து செய்கிறாங்க. இது இம்பார்ட்டன்ட். ஒரு இம்போர்ட் கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக தேவையான ஒரு டாக்குமெண்ட். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் இன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இது வந்து பன்னாட்டு வணிகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆவணமாக இருக்கு. தென் டிராவலர்ஸ் செக், பயணிகள் காசோலைகள். கஸ்டமர்ஸ் need not carry cash during travel in India or abroad. வாடிக்கையாளர்கள் வந்து இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் பயணம் செய்யும் போது பணத்தை எடுத்து செல்ற தேவை இல்லை. ஏன்னா இவங்க வந்து த டினாமினேஷன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் பிரிண்டட் இன் த செக். அந்த செக்கில் ட்ராவலர்ஸ் செக்கு நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அதில் வந்து அந்த டினாமினேஷன் இப்போ 10 rupees 20 rupees 100 rupees அப்படி டினாமினேஷன் இருக்குல்ல அது அந்த செக்கில் பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் அக்செப்டட் ஆஸ் மணி இன் ஷாப்ஸ், ஹோட்டல்ஸ், ட்ராவல் ஏஜென்சிஸ் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி செக் அவங்க நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த ட்ராவலர்ஸ் செக் வச்சுருந்தோன்னா அதை வந்து எல்லா வேறு வெளிநாட்டிலேயே இருந்தாலும் சரி உள்ளூர்லேயே இருந்தாலும் இந்தியாவுக்குள்ளே இருந்தாலும் சரி அதை வந்து பணமாக கருதி நம்ம கடைகளில், விடுதிகளில், பயண முகமை நிறுவனங்களில் ஏற்றுக்கொள்கிறாங்க, அதை எடுத்துக்கிறாங்க. அப்போ நம்ம கேஷ் நம்மகிட்ட இருந்து திருட்டு போயிடுமா, இவ்வளோ கேஷ் பத்திரமா கொண்டு போகணுமே அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் நம்ம போக முடியும். தென் கிஃப்ட் செக்ஸ், அதே மாதிரி பரிசு காசோலைகள். தீஸ் டினாமினேஷன் பிரிண்டட்
checks are available in attractive design so that it can be presented during wedding, birthday functions, etc. அதே மாதிரி பண மதிப்பு விவரங்கள் அச்சிடப்பட்ட காசோலைகள், பரிசு காசோலைகளும் கவர்ச்சிகரமான வடிவமைப்பில் கிடைக்குது. கலர்ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணி அந்த மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம மேரேஜுக்கோ இல்லை பர்த்டேக்கோ அவங்களுக்கு வந்து நம்ம பரிசாக வழங்கலாம். தென் ரெஃபரன்ஸ் சர்வீஸ், மேற்கோள் சேவை. Business firms can give their bank's name as reference to the new business institution which they want to establish commercial relationship. வணிக நிறுவனங்கள் தங்கள் வங்கியின் பெயரை புதிய வணிக நிறுவனத்திற்கு மேல்கோள் காட்டுவதன் மூலம் அவர்கள் எந்த ஒரு நிறுவனத்துடனும் வர்த்தக ரீதியான புதிய உறவினை ஏற்படுத்த முடியும். Banks willingly act as a referees and provide information about the financial standing of their customers. அவ எந்த பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம டீட்டெயில் சொல்லிட்டா அவங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா அவங்க பேங்க்ல வந்து கேட்டுக்குவாங்க. அப்போ ரெஃபரன்ஸ் அவங்க நம்மளை பற்றி பேங்க் நல்ல விதமாக இவங்க நிறையா இதெல்லாம் கரெக்டாக பே பண்ணிடுவாங்க, அக்கௌண்ட்டில் எவ்வளோ அவங்களுக்கு தேவையான அளவு அமௌண்ட் இருக்குது, அடிக்கடி நல்ல கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் வந்து பேங்க்லேருந்து வாங்கிக்க முடியும். தென் டைவர்சிஃபைடு பேங்கிங் ஃபங்க்ஷன்ஸ், பரவலாக்கப்பட்ட வங்கி சேவைகள். காம்படிஷன் இன் த பேங்கிங் இண்டஸ்ட்ரி ஹாஸ் ரெடியூஸ்டு தேர் ப்ராஃபிட். வங்கியல் துறையில் இருக்கும் போட்டி அவர்களின் லாபத்தை குறைக்குது. அதனால therefore the commercial bank started identifying and offering new and diversified financial services. இதனால வணிக வங்கிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா புதிய மற்றும் பலதரப்பட்ட நிதியியல் சேவைகளை கண்டறிந்து வழங்கிட தொடங்கின. அது வந்து பியூர்லி அதர் தென் பேங்கிங் சர்வீசஸ். இது வந்து வணிக நடவடிக்கைகளை சாராத செயல்பாடுகள். பாருங்க, providing all such banking and other financial services is also called universal banking. இந்த நிதியியல் சேவைகளையும் வங்கிகள் வந்து வழங்குது. இது உலகளாவிய வங்கியியல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. யூனிவர்சல் பேங்கிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பேங்க் அசூரன்ஸ், வங்கி காப்பீட்டுறுதி. It refers to the offering of insurance policies or products by a bank in association with another insurance company. இது வந்து காப்பீட்டு கொள்கைகளை அல்லது பொருட்களை ஒரு வங்கியானது மற்றொரு காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து வழங்குவதை குறிக்கிறது. இது பேங்க் ஷுட் ஃபாலோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி IRDA வந்து ரெகுலேஷன்ஸ் இன் அடிஷன் டு RBI ரெகுலேஷன்ஸ். இதில் வந்து எப்பயுமே எல்லா பேங்க்கையும் யார் தான் ரெகுலேட் பண்ணுவாங்க? RBI. இந்த வங்கி காப்பீட்டுறுதி அப்படின்னு பார்க்குறப்ப வங்கிகள் இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் விதிகளுடன் இந்திய ரிசர்வ் வங்கியின் விதிகளையும் கட்டாயம் பின்பற்ற வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த பாருங்கள், கார்பரேஷன் பேங்க், ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அண்ட் விஜயா பேங்க் ஹாஸ் டைட் அப் வித் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. கார்பரேஷன் வங்கி, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் மற்றும் விஜயா வங்கி ஆகியவை இந்திய ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுகிறது. ஸ்டேட் SBI has joined hands with BNP Paribas Cardiff, a French company, to sell insurance products. பாரத ஸ்டேட் வங்கியும் BNP Paribas Cardiff என்னும் ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துடன் இணைந்து காப்பீடு சேவைகளை வழங்கி வராங்க. தென் மர்ச்சன்ட் பேங்கிங், பெரு வணிக வங்கியியல். மர்ச்சன்ட் பேங்க்ஸ் do not provide regular banking service. இந்த மர்ச்சன்ட் பேங்க் அப்படிங்கிறவங்க அது வந்து வங்கிகள் வைப்பு பெறுதல், கடன் வழங்குதல் போன்ற வழக்கமான வங்கிகளின் சேவைகளை வழங்குறது இல்லை. A commercial bank or its subsidiary merchant bank may offer services like project counseling, underwriting, etc. required for starting a company. இப்போ ஒரு நிறுவனம் தொடங்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு வந்து திட்ட ஆலோசனை வழங்குதல், காப்புறுதி அளித்தல் போன்ற ஒரு நிறுவனம் தொடங்குவதற்கு தேவையான சேவைகளை எல்லாமே இந்த மர்ச்சன்ட் பேங்க் செய்கிறாங்க. இட் இஸ் கால்ட் மர்ச்சன்ட் பேங்கிங். தே ஆர் மோஸ்ட்லி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் சர்வீசஸ். அவங்க அதிகமாக எதை செய்கிறாங்க அப்படின்னா, பெருவணிகர் வங்கி சொல்கிறோம். இது வந்து பெரும்பாலும் பங்கு சந்தை சேவைகளுடன் தொடர்புடையவையாக தான் இருக்குது இதனோட சேவைகள். Then merchant banks are controlled by Stock Exchange Board of India regulations only. அதனால இந்த பேங்க் வந்து RBIயோட ரெகுலேஷன்ஸ் இல்லாமல் இந்திய பத்திர மாற்றகங்களின் வாரியம் செபி பெருவணிக வங்கிகளை கட்டுப்படுத்துகிறது. தென் ரீட்டைல் பேங்கிங். ரீட்டைல் அப்படின்னு பார்க்குறப்ப சில்லறை வங்கியியல், தனிநபர் வங்கி, பர்சனல் பேங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். இட் ரெஃபர்ஸ் டு மாஸ் மார்க்கெட் பேங்கிங் விச் ரீச்சஸ் அவுட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கஸ்டமர்ஸ். தனிநபர் வங்கியியல் என்பது வங்கி சேவையானது அதிகமான இறுதிநிலை தனிநபர் வாடிக்கையாளர்களை
அடைவதை குறிக்கிறது. இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் அக்செப்டிங் டெபாசிட் தேர் சர்வீசஸ் இன்க்ளூட் பர்சனல் லோன்ஸ், வெஹிக்கிள் லோன், கன்சூமர் டியூரபிள் லோன்ஸ், லோன் அகைன்ஸ்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், டெபிட் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ், மார்ட்கேஜஸ் எக்ஸெட்ரா. இவங்க வந்து சில்லறை வங்கிகள் அப்படின்னு பார்க்குறப்ப இது வந்து நான் ரெகுலராக நடக்கிற பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸை விட இது என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடன்கள், தனிநபர் கடன்கள், பர்சனல் லோன் தராங்க, வாகன கடன்கள், நுகர்பொருட்கள் கடன்கள், பங்குகள் மீதற்கு எதிரான கடன்கள், பற்று அட்டைகள் மற்றும் கடன் அட்டைகள், அடமானங்கள் ஆகியவை இந்த சேவைகளுக்குள்ள அடங்கும். தென் வீட்டு வசதி கடன் அடுத்தது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹவுசிங் ஃபினான்ஸ், வீட்டு வசதி கடன். ஹவுசிங் ஃபினான்ஸ் இஸ் ப்ரொவைடட் அகைன்ஸ்ட் த செக்யூரிட்டி ஆஃப் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். வீட்டு வசதி கடன் அசையா சொத்துக்களான நிலம் மற்றும் கட்டிடங்களை பிணையமாக பெற்றுக்கொண்டு வழங்கப்படுகிறது. மெனி பேங்க்ஸ் such as SBI, Bank of India, etc. have set up of ஹவுசிங் ஃபினான்ஸ் சப்சிடரிஸ். பாரத ஸ்டேட் வங்கி, பேங்க் ஆஃப் இந்தியா போன்ற பல வங்கிகள் வீட்டு வசதி கடனுக்காக துணை நிறுவனங்களை அமைச்சிருக்காங்க. தென் மியூச்சுவல் ஃபண்ட், பரஸ்பர நிதி. It is a financial intermediary that pools the savings of investors for collective investment in diversified portfolio securities in the capital market and money market. இதில் வந்து முதலீட்டாளர்களின் சேமிப்பினை மூலதன சந்தை மற்றும் பணச்சந்தைகளில் பன்முகப்படுத்தப்பட்ட பத்திரங்களில் முதலீடு செய்யும் ஒரு நிதி இடைத்தரகராக இது இருந்து வருகிறது. வந்து many banks like SBI, Indian Bank, etc. have set up mutual fund subsidiaries. பாரத ஸ்டேட் வங்கி, இந்தியன் வங்கி போன்ற பல வங்கிகள் பரஸ்பர நிதிக்காக துணை நிறுவனங்களை அமைச்சிருக்காங்க. வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். Venture capital fund provides startup share capital to new venture of little known, unregistered, risky, young and small private business, especially in technology oriented and knowledge intensive business. வெஞ்சர் கேபிட்டல் அப்படின்னா என்ன, துணிகர முதலீட்டு நிதி அப்படின்னு சொல்கிறோம். யாருமே அதாவது கவர்மெண்ட்டோ மற்ற நிறுவனங்களோ செய்யறதுக்கு தயங்கக்கூடிய தொழிலை அந்த இடத்துல எந்த இடத்துல அவங்க செய்ய தயங்குறாங்களோ அந்த இடத்துல வந்து துணிகரமாக யார் செய்யுங்களோ அவங்களுக்கு வந்து கடன் வழங்கக்கூடியது தான் துணிகர முதலீட்டு நிதி. பாருங்க, இது வந்து துணிகர முதலீட்டு நிதியகம் அறிமுகம் இல்லாத அபாயகரமான இளம் மற்றும் சிறிய தனியார் தொழில்களில் புதிய தொழில் முயற்சிகள் தொடங்க, குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த மற்றும் அறிவு சார்ந்த தொழில்களுக்கான மூலதனத்தை வழங்குகிறது. அவங்க கிட்ட நாலேஜ் இருக்கு, அவங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட பணம் இல்லை, அந்த ப்ராஜெக்டை வேற யாரும் செய்யறதுக்கு ரெடியா இல்லை. அப்படிங்கிறப்ப அவங்கள ஊக்குவிக்கணும். அப்படி நல்ல ப்ராஜெக்ட் ஆனால் பயப்படுறாங்க மற்றவங்களாம். அப்போ என்னன்னா அந்த அவங்க யார் வந்து தைரியமாக அதை செய்கிறாங்களோ அவங்களுக்கு பேங்க்ல loan provide பண்றாங்க. Then many commercial banks like SBI, Canara Bank, etc. have set up venture capital fund subsidiaries. இதில் வந்து பாரத ஸ்டேட் பேங்க், கனரா வங்கி போன்ற பல வணிக வங்கிகள் துணிகர முதலீட்டு நிதிக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளன. Then factoring, கடன் வசூல் முகாமை. Factoring is a continuing arrangement between the financial intermediary and a business concern whereby the factor purchase of clients accounts receivables. வந்து கடன் வசூல் முகமை அப்படிங்கிறது ஒரு நிதி இடைத்தரகர் மற்றும் ஒரு வியாபார நிறுவனம் ஆகியோருக்கு இடையே உள்ள தொடர்ச்சியான நிதியியல் உடன்பாட்டை குறிக்கிறது. Then banks like SBI and Canara Bank have established subsidiaries to provide factoring services. கடன் வசூல் முகமையர் வாடிக்கையாளர்களின் கணக்குகளை விற்பனையாளர்களிடமிருந்து பணம் கொடுத்து வாங்குகின்றனர். பாரத ஸ்டேட் பேங்க், கனரா வங்கி போன்ற பல வணிக வங்கிகள் கடன் வசூல் சேவைக்காக துணை நிறுவனங்களை அமைத்துள்ளன. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பிஸ்னஸ்ல இருந்து கடன் கொடுத்துருக்காங்க, அவங்களால வசூலிக்க முடியல, அவங்களுக்கு டைம் இல்லை, போய் கேட்டு வாங்கிறதுக்கு டைம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு பதிலாக ஒரு முகவரை நியமித்து அவங்க போய் அவங்களோட கடன் கொடுத்தவங்க கிட்டலாம் கேட்டு வாங்கி இவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்க. அப்படின்னா அதுதான் வந்து கடன் முகமை சேவை, கடன் வசூல் முகமை அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய பேங்க்கில் அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக, அவங்க கிளையன்ஸுக்காக அவங்க வச்சுருக்காங்க. தென் நாளைக்கு நம்ம என்ன பார்க்கலாம்னா எலக்ட்ரானிக் பேங்கிங் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ வந்து மின்னணு வங்கியியல் பணிகள் என்னென்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.